ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். சங்கரரின் மாணவர்கள் சாஸ்திரம் இயற்றல். அதன் பிறகு சங்கர பகவத்பாதாச்சாரியர் தாம் செய்த உத்தரமீமாம்சை என்னும் பிரம்மசூத்திர பாஷ்யத்திற்கு வார்த்திகம் என்னும் ஒரு விரிவுரையை சுரேஸ்வச்சாரியாரை கொண்டு செய்விக்க முயல, சிர்சுகாச்சாரியார் முதலான சீடர்கள் சுரேஸ்வர் ஆச்சாரியார் பூர்வ மீமாம்சையில் ஸ்ரத்தையுள்ளவராகையால் பிரம்மசூத்திர பாஷ்யத்திற்கு விரிவுரை செய்வாராயின் தத்துவஞான பிரதானமான பாஷ்யத்தை கர்மானுஷ்டான பிரதானமான வர்ணிப்பரே என்று தடை செய்து பத்மபாதாச்சாரியாரால் பிரம்மசூத்திர பாஷ்யத்திற்கு விரிவுரை செய்விக்கும்படி பிரார்த்தித்தனர். அங்கனமே ஆச்சாரியார் பத்மபாதாச்சாரியாரை பிரம்மசூத்திரத்திற்கு விரிவுரை செய்யும்படி கட்டளையிட்டனர். பின்னர் ஆச்சாரிய சுவாமிகள் சுரேஸ்வ ஆச்சாரியாரை பார்த்து, நீர் ஓர் வேதாந்த பிரகரண சாஸ்திரம் செய்வீராக என்று ஆஞ்ஞாபிக்க, அவர் நைஷ்கர்மிய சித்தி என்னும் வேதாந்த சாஸ்திரத்தை செய்து ஆச்சாரியாரிடம் கொடுத்து வணங்கினார். ஆச்சாரியாரும் அந்த சாஸ்திரத்தை பார்த்து மகிழ்ந்து, இன்னும் நீர் உபனிஷத் பாஷ்யங்கள் முதலியவைகளுக்கு வார்த்திக உரைகள் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட, அங்கனமே உபனிஷத் பாஷ்யங்கள் முதலிய சாஸ்திரங்களுக்கு வார்த்திக விரிவுரை செய்தனர். ஆயினும் பிரம்மசூத்திர பாஷ்யத்திற்கு விரிவுரை செய்யும் பிராப்தமில்லாமற் போனதற்கு விசனமுற்றிருந்த சுரேஸ்வ ஆச்சாரியாருக்கு பிராரத்த கர்ம வசத்தால் மறுபிறவியில் வாசஸ்பதியாக அவதரித்து உரைகள் எழுதுமென்றும் சுவாமிகள் அனுகிரகித்தார். ஆச்சாரியாரின் ஆஞ்ஞைப்படி பத்மபாதாச்சாரியார் பிரம்மசூத்திர பாஷ்யத்திற்கு விஜயிடண்டிமம் என்னும் விரிவுரையை இயற்றி ஆச்சாரிய சுவாமிகளிடம் சமர்ப்பித்தனர். தோடகாச்சாரியார் முதலான மற்ற மாணாக்கர்களும் ஆச்சாரியாருடைய ஆஞ்ஞால் அத்வைத கொள்கையுடன் கூடிய ஞான சாஸ்திரங்களை இயற்றி ஆச்சாரியாரிடம் சமர்ப்பித்தனர். ஆச்சாரியார் அவர்களை பெற்றுக்கொண்டு மாணாக்கர்களை வாழ்த்தினார். அப்பால் பத்மபாதாச்சாரியார் தீர்த்த யாத்திரை செய்து வருவதாக ஆச்சாரியாரிடம் விண்ணப்பம் செய்ய, அந்த யாத்திரையின் விதி முதலியவைகளை தெரிவித்து யாத்திரைக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு சுரேஸ்வரர் முதலான மாணாக்கர்களுடன் ஸ்ருங்ககிரியில் சில நாட்கள் கழித்து வந்தனர். சங்கரர் தமது அன்னையாரிடம் செல்லல். அதன் பிறகு சங்கரர் யோக நோக்கத்தினால் தமது அன்னையாரின் முடிவு நாளுணர்ந்து ஆகாய மார்க்கமாய் கேரள தேசம் சென்று காலடி கிராமத்தை அடைந்து தமது அன்னையாரின் எதிரில் நின்றார். அந்த அம்மையார் படுக்கையின்றி எழமாட்டாத நிலைமையில் இருந்தார். அப்பொழுது சங்கரர் பக்தியும் பிரேமையும் பணிவும் மிக்கவராய் அன்னையாரின் பாதங்களில் வணங்கி எழுந்தார். அருமை மகனாரை பார்த்து தாயார் அகமகிழ்வுற்று முகமலர்ச்சி காட்டினார். உன்னை பார்ப்பதிலும் மேம்பட்டது ஒன்றுமில்லை. நீயே என் கர்மத்தை முடித்து நற்கதி அடைவிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நிர்குண பிரம்ம உபதேசம் அச்சமயம் அவ்வம்மையாருக்கு எட்டாமையால் சகுண பாசனையை உபதேசித்து சிவதுதி செய்தார். உடனே அவ்வம்மையாரின் விழிக்கு சூலபாணிகளாகிய சிவகணங்கள் தோன்றினார். மகனே, நான் இவர்களோடு செல்ல மாட்டேன் என்றார் அம்மையார். பின்னர் சங்கரர் விஷ்ணுமூர்த்தி தியானத்தை உபதேசித்து விஷ்ணு ஸ்துதி செய்தார். உடனே விஷ்ணு தூதர்கள் தோன்றினார்கள். அவ்வம்மையார் தமது புதல்வன் கூறியபடி நாராயணமூர்த்தியையே மனதில் பாவித்து கொண்டு தேகத்தை விடுத்தார். உடனே விஷ்ணு தூதர்கள் அவ்வம்மையாரை தெய்வ விமானம் மீது இருத்தி வைகுண்டம் என்னும் பரமபதத்தினை அடைவித்தனர். பின்பு சங்கரர் தமது தாயாரின் தேகத்துக்கு தாமே அந்திய கிரிகளை செய்ய விருப்பமுற்றவராய் சுற்றத்தார்களை அழைத்தனர். அதற்கவர்கள் துறவியாகிய நீர் அந்தம கிரியை செய்யலாகாதென்பதை பழித்தனர். அக்ரஹாரத்தார் செய்த ஆக்ஷேபனை அனைத்தையும் அவ்விஷயத்தில் சுற்றத்தார்கள் அனைவரும் அக்னியையும் கொடுக்காமல் ஒதுக்கி நின்ற கட்டுப்பாட்டையும் பொருட்படுத்தாமல் சங்கரர் தாமாகவே அன்னையாரின் இடக்கையில் தீயுண்டாக்கி தனியாகவே தகனக்கிரியை முதலான தாய்க்கடனை முடித்துவிட்டு இத்தேசம் சந்நியாசியர்கள் வருவதற்கு தகுதியற்றதாக
தாகுக என்று கூறிவிட்டு ஆகாச மார்க்கமாய் புறப்பட்டு சயகிரி சமீபத்தில் இருந்தனர். அப்பொழுது பத்மபாதர் காசி ராமேஸ்வரம் முதலிய தீர்த்த யாத்திரைகளை முடித்துக்கொண்டு ஆச்சாரிய சுவாமிகளை தேடி அங்கு வந்து சங்கர பகவத் பாதாச்சாரியாரை கண்டு தரிசித்து வணங்கி நின்று தாம் சென்று வந்த சுகதுக்கங்களை கூறினார். சங்கரர் அவரை ஆசீர்வதித்து வாழ்த்தி அருளினார். பின்னர் பத்மபாதர் தாம் எழுதிய பிரம்மசூத்திர பாஷ்ய விரிவுரை என்னும் விஜயடிண்டிம சாஸ்திரம் ஸ்ரீரங்கத்தில் தமது பூர்வ ஆசிரம அம்மான் வீட்டில் தீப்பற்றி எரிந்து விட்டதென்றும் ஆச்சாரியரிடம் விண்ணப்பிக்க அதற்கு ஆச்சாரியர் தாம் முன்னர் கேட்டிருந்த வரையில் அந்த விரிவுரையை தாமே கூறி எழுதுவித்து பஞ்சபாதிகை என்று அந்த சாஸ்திரத்திற்கு பெயரிட்டு அருளினார். அச்செய்தி உணர்ந்த கேரள தேசத்து அரசனோ ராஜசேகரன் என்பவன் வந்து ஆச்சாரிய சுவாமிகளை வணங்கி நின்று தன் புத்தக சாலையில் தன் கவித்துவ நூல்கள் தீப்பற்றி எரிந்து விட்டதை கூறி கவலையுற்று விண்ணப்பித்தான். அப்பொழுது சங்கரர் அவனது நூல்களை எல்லாம் கூறி உபதேசித்து அருளினார். அதன் பிறகு சுரேஸ்வரர் பத்மபாதர் முதலான மாணாக்கர்களோடு அங்கிருந்து புறப்பட்டார். சங்கரர் திக்விஜயத்தின் பொருட்டு செல்லல். அதன் பின்னர் பத்மபாதர் முதலான ஆயிரக்கணக்கான சிறந்த மாணாக்கர் கூட்டங்களுடன் சங்கர பகவத் பாதாச்சாரியார் திக்விஜயத்தின் பொருட்டு வெளிப்பட்டனர். அப்பொழுது சுதன்வராஜன் தன் சேனைகளுடன் பின்தொடர்ந்து வர எல்லா திக்குகளிலும் உள்ள பேதவாதிகளையும் வெற்றி கொள்ளல் வேண்டுமென்னும் விருப்பமுடையவராய் புறப்பட்டு முதலில் மத்தியார்ஜுனம் என்னும் திருவிடைமருதூர் வந்து சிவ தரிசனம் செய்து அங்கு சேர்ந்த ஜனங்கள் அனைவரும் கேட்கும்படி அங்குள்ள மகாலிங்கேஸ்வர மூர்த்தியின் என்றெழுப்பிய சத்தியம் அத்வைதம் என்னும் வாக்கியத்தால் யாவருக்கும் நம்பிக்கை வரவித்தார். அதை கேட்டு யாவரும் வியப்புற்ற சங்கர பகவத் பாதாச்சாரியாரையே உண்மை ஆச்சாரியார் என கொண்டு மாணாக்கரானார்கள். அங்கு வந்து சேர்ந்துள்ள எல்லா மதத்தினர்களும் தயையோடு அத்வைத ஆத்ம ஞான மார்க்கத்தை போதித்து தெய்வ உயர்ச்சி தாழ்ச்சி முதலிய பேத வாசனைகளை போக்கி மது மாமிசங்களை சக்தி முதலிய தெய்வங்களுக்கு புசிக்கும் துராசாரங்களை கண்டித்து சத்வ பூஜை செய்யும்படி திட்டப்படுத்தி ஜீவகாருண்யம், சத்தியம், சுத்தம், குருவினிடத்திலும் ஈஸ்வரனிடத்திலும் அபேதமான பக்தி, வைராக்கியம், பிரம்மஞானம் முதலியவைகளை முறையே சுருதி யுக்தி அனுபவ மூலமாக யாவருக்கும் புகட்டி வாதிகள் அனைவரையும் உடன்படுத்தி தமது மாணாக்கர்கள் ஆக்கினார். பின்னர் சங்கரர் ராமேஸ்வரத்திற்கு சென்று அங்கு சக்தி பூஜைக்கு மது மாமிசம் வைத்து பூசிக்கும் சாக்தேயர்களுக்கு மது மாமிசம் சக்திக்கு வைக்கக்கூடாதென்றும் சத்துவமான வைதிக பூஜையினாலேயே சக்தி தேவியை பூஜிக்க வேண்டும் என்றும் போதித்து அவர்களை சீர்திருத்தி மாணாக்கராக்கினார். பின்னர் அனந்த சயனம் சென்று அங்குள்ளவர்களுக்கு விஷ்ணுமூர்த்தியின் தத்துவங்களை போதித்து சீடர்களாக்கி கொண்டு பின்னர் அநேக கஷேத்திரங்களில் சென்று அங்குள்ள சைவம் சிவமதம், வைஷ்ணவம் விஷ்ணு மதம், கானாபத்தியம் கணேச மதம், கௌமாரம் சுப்பிரமணிய மதம், சாக்தேயம் சக்தி மதம், சௌரம் சூரிய மதம் முதலிய மதங்களின் உண்மைகளை போதித்து யாவருக்கும் நிர்குண பிரம்மமாகிய கடவுள் ஒருவரே என்னும் அத்வைத ஞானத்தை உண்டாக்கி மாணாக்கர் ஆக்கி கொண்டார். பின்னர் பாண்டிய நாடு, சோழ நாடுகளில் உள்ள அரசர்களை தன் வசமாக்கி கொண்டு அநேக கஷேத்திரங்களுக்கு சென்று ஆங்காங்குள்ளவர்களுக்கு அந்தந்த மதங்களின் உண்மைகளை கூறி அத்வைத ஞானத்தை யாவருக்கும் போதித்து கொண்டு ஸ்ரீரங்கத்தில் ஜனாகர்ஷண யந்திரம் ஸ்தாபித்து ஜம்புகேஸ்வரத்திற்கு சென்று அங்குள்ள ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரின் உக்ரக்கலையையும் சிவசக்கரம், ஸ்ரீசக்கரம் இவைகளை தாண்டகமாக பிரதிஷ்டை செய்து சாந்தப்படுத்தினார். சங்கரர் காஞ்சிபுரத்திற்கு காமகோடி பீடத்தை ஸ்தாபித்தார். அதன் பின்பு சிதம்பரம் வந்து சிவகங்கையை உண்டாக்கி அங்கே அத்வைத ஞானத்தை வெளிப்படுத்தி காஞ்சிபுரம் வந்து ஸ்ரீ ஏகாம்பர நாதரையும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளையும் தரிசித்து அங்குள்ளவர்களுக்கு சிவவிஷ்ணுவின் அபேதத்தை போதித்து மாணாக்கர்களாக்கி கொண்டு அங்குள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மனின் உக்ரக்கலையை கண்டு ஸ்ரீசக்கர ஸ்தாபனம் செய்து உக்ரக்கலையை
மாற்றி சாந்தக்கலையை உண்டாக்கி அங்கே காமகோடி பீடத்தை ஸ்தாபித்து நகரத்தினுள்ள தேவாலயங்களை சீரணோத்தாரணம் செய்தருளினார். அதன் பிறகு திருவெற்றியூரில் ஸ்ரீ வட்டப்பனாச்சியார் அம்மனுடைய உக்ர கலையை கிணற்றில் அடக்கி சாந்தப்படுத்தி அருளினார். பின்னர் அங்குள்ள யாவருக்கும் சமரச சன்மார்க்கங்களை போதித்து கொண்டு சேஷமலையாகிய திருப்பதி க்ஷேத்திரமடைந்து அங்கே தனகலா யந்திரம் ஸ்தாபித்து ஆந்திர தேசங்களிலுள்ளவர் அனைவருக்கும் அத்வைத ஞானத்தை போதித்து மாணாக்கர்களாக்கி கொண்டு விதர்ப்பராஜன் வணங்கி பின்வர காபாலியர் நிரம்பியிருக்கும் கர்நாடக தேசத்திற்கு வந்தார். கிருகசன் என்னும் காபாலிகனை தண்டித்தது. அவ்விடத்தில் கிருகசன் என்னும் காபாலிக குரு சுடுகாட்டு சாம்பலை பூசி சடை விரித்து எலும்பை ஆபரணமாக பூண்டு மண்டையோட்டையும் கண்டகோடாரியையும் கையில் பிடித்து மனிதர் தலையை வெட்டி பைரவருக்கு பலி கொடுத்து பூசை செய்து தன்னை போன்ற ஆயுதபாணிகளாயிருக்கும் 12,000 மாணாக்கர்களோடு மலைகளில் வாசம் செய்து ஊரில் உள்ள அனைவர்களையும் பயமுறுத்தி எங்கும் இவ்விதமாக பைரவ பூசை வழக்கத்தை செய்திருந்தான். அந்த கிரகசன் என்பவன் சங்கர பகவத் பாதாச்சாரியாரால் பைரவ மதம் குறைந்து விட்டதென்று அறிந்து ஆயுதபாணிகளாகிய சீடர் கூட்டங்களோடு இவரை கொல்வதற்கு மேல் விழுந்து வருகையில் சுதன்வராஜன் தன் படையோடு வந்து போர் செய்து துரத்தினான். மீண்டும் சங்கரரின் மாணாக்கர் மீது வந்து விழ அவர்கள் திசை தப்பியோட ஆரம்பித்தனர். அது கண்டு சங்கரர் உங்கார சத்தன் செய்தனர். அதனால் ஓங்காரம் நினைக்கிறாங்க, ரொம்ப எழுத்து அழிஞ்சிருக்கு, ப்ராப்ளி ஓங்காரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் உண்டான அக்னி காபாலிக கூட்டத்தை கொளுத்தி விட்டது. அப்பொழுது அந்த காபாலிக தலைவன் பைரவரை தியானித்து கண்ட கோடாரியார் சங்கரரை வெட்ட வந்தபோது பைரவர் தன் வடிவாயிருக்கும் சங்கரருக்கு அபகாரம் எண்ணிய அக்காபாலிகன் தலையையே அறுத்து கொண்டு அந்த சங்கரரால் துதிக்கப்பட்டு மறைந்து போயினர். அது முதல் காபாலிக மதம் முற்றும் ஒழியவே அந்த தேசத்தில் எங்கும் சாத்வீகமான வைதீக பூசை, வேதாந்த சாஸ்திர விசாரம் முதலிய சன்மார்க்க ஒழுக்கங்கள் நன்றாக பரவிவிட்டன. அதன் பிறகு சங்கரர் மேற்கு கடற்கரை வரையிலும் உள்ள தேசங்கள் தோறும் சென்று நாஸ்திகர் முதலிய பல மதத்தினர்களையும் சீர்திருத்தம் செய்து சீடர்களாக்கிக் கொள்ள கோகர்ணம் என்னும் ஸ்தலத்தை அடைந்து மகாபலேஸ்வரரை தரிசித்து அங்கு தம்மை அடைந்த மாணாக்கர்களுக்கு உபனிஷத சாஸ்திரங்களை போதித்து கொண்டிருக்கும் பொழுது பிரம்மசூத்திரத்திற்கு சைவ சித்தாந்த பட்டமாய் பாஷ்யமியற்றவராகிய நீலகண்ட ஆச்சாரியர் தமது அரத்தத்தாச்சாரியார் முதலிய மாணாக்கர் கூட்டத்தோடு சங்கர பகவத் பாதாச்சாரியாரிடம் வந்து பெரிய சாஸ்திரவாதம் செய்து தோல்வி அடைந்து அத்வைத கருத்தை உடன்பட்டவராய் சங்கர பகவத் பாதாச்சாரியார் திருவடியில் அடைக்கலம் புகுந்து மாணாக்கர் ஆயினார். பிறகு சங்கர பகவத் பாதாச்சாரியார் அங்கிருந்து கூர்ச்சர நாட்டை அடைந்து துவாரகையை சேர்ந்து அங்கு வாதியர்களாக இருக்கும் வைஷ்ணவருக்கும் சிவா விஷ்ணுவின் அபேதத்தை போதித்து வென்று அவ்விடத்தில் ஒரு மடத்தை ஸ்தாபித்து அப்பார்பாகலீக தேசத்தை அடைந்து நாஸ்தீக மதங்களை எல்லாம் வென்று பின் அவந்தி என்னும் உஜ்ஜயினி ஸ்தலத்தை அடைந்து அங்கு பட்டபாஸ்கராச்சாரியாரை சாஸ்திரத்தில் வெற்றி கொண்டு அங்குள்ள பிரசித்த பண்டிதர்களான பாணர், மயூரர், தண்டி முதலானவர்களையும் வென்று தமது வேதாந்த பாஷ்யத்தை யாவருக்கும் போதித்து மாணாக்கர்களாக்கி கொண்டு அதன் பின் வரிசையாக அங்கங்கு விளங்கி கொண்டிருந்த அநேக கெட்ட மதங்களையும் வென்று ஜெகந்நாதத்தில் ஓர் மடம் ஸ்தாபித்து கௌடம் முதலிய தேசங்களிலுள்ள அநேக மதங்களை சீர்திருத்தம் செய்து உலகத்தில் மதச்சண்டையை முற்றும் நீக்கி வேதாந்த பாஷ்யம் எங்கும் விளங்குமாறு செய்தருளினார்.
சங்கரர் அபினவ குப்தரை வெல்லல். பின்னர் சங்கரர் பகவத் பாதாச்சாரியார் அசாம் தேசத்தில் காமரூபம் என்னும் நகரத்தை அடைந்து பிரம்மசூத்திரத்திற்கு சக்திபரமாக பாஷ்யம் செய்தவராகிய அபினவ குப்தரை சாஸ்திரவாதம் செய்து வெற்றி கொண்டார். அந்த அபினவ குப்தர் தோல்வி அடைந்ததால் சங்கரரிடம் மாணாக்கர் போல் நடித்து சங்கரர் மேல் ஏவல் கர்மம் செய்துவிட்டார். அதனால் சங்கரருக்கு உதிரம் வெளிப்படும்படியான மூல நோய் உண்டாயிற்று. மறுநாள் அவருடைய ஆடையை துவைக்கும்படி கொண்டு சென்ற தோடகாச்சாரியார் அதனை அறிந்து வந்து, பகவானே, தேவரின் தேகத்தில் உண்டாகிய இந்த நோயில் விரைவில் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கூறினார். பிறகு மாணாக்கர் அனைவரும் இவ்வாறு பலவிதமாய் வேண்டிக்கொள்ள அதற்கவர் பிராரத்வ கர்மத்தால் வந்த நோய் அனுபவித்து தொலைக்கத்தக்கது என்று பலவித சமாதானங்களை கூறியும் மனங்கலங்கிய மாணாக்கர்களுக்கு தங்களுக்கு தேகாபிமானம் இல்லாவிடனும் நாங்கள் செய்ய வேண்டிய சிகிச்சையை செய்து கொள்வோம் என்று விண்ணப்பம் செய்ய அவர் மௌனமாயிருந்தார். அதுவே கட்டளையானதெனக் கொண்டு அநேக ராஜ வைத்தியங்களால் பரிகாரம் செய்கையில் ஒரு குணமும் தோன்றாமல் மூல நோய் அதிகரித்து கொண்டே வந்தது. சங்கரர் காமனை எரித்த பரமேஸ்வரரையே நினைத்தனர். அப்பொழுது அக்கடவுளின் ஆங்கியால் அஸ்வினி தேவர்கள் இருவர் அந்தணர் வடிவம் தரித்து சங்கரரை நோக்கி, இந்நோய் பிறருடைய மந்திர ஏவலால் வந்தது என்று கூறி மறைந்து போனார்கள். அதன்பின் பத்மபாதர் பகைவரிடத்தும் கருணையுடைய சங்கரர் தடுத்தும் அதை கேளாமற் கோபித்து தமது ஆச்சாரியாரின் நோய் நீங்கும் பொருட்டு மகா மந்திரத்தை ஜெபித்தார். அங்கனம் ஜெபிக்கவே சங்கர பகவத் பாதரின் தேகத்தில் இருந்த அந்த ஏவல் தேவதை திரும்பிச் சென்று அபினவகுப்தரின் தேகத்தில் அந்த மூலவியாதியை உண்டாக்கி அந்நோயாலேயே அவரை கொன்றுவிட்டது. பெரியோராகிய ஞானிகளுக்கு அறிந்து செய்த பிழை எவர்களுக்குத்தான் இன்பத்தை கொடுக்கும்? சங்கரர் பஞ்சலிங்கங்களை ஸ்தாபித்தல். மற்றொரு நாள் சங்கரர் கைலாசம் சென்று சிவபெருமானிடத்தினின்று ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பஞ்சலிங்கங்களை பெற்று கொண்டு வந்து முக்திலிங்கத்தை பதரிகாசிரமத்திலும், வரலிங்கத்தை நேபாளத்திலும், நீலகண்ட கஷேத்திரத்திலும், மோக்ஷலிங்கத்தை சிதம்பரத்திலும், போகலிங்கத்தை ஸ்ருங்ககிரியிலும், யோகலிங்கத்தை காஞ்சிபுரத்திலும் ஸ்தாபித்து அருளினார். பின்னர் கிம்புருஷ கண்டத்தில் காத்திருந்த பிரம்ம ராட்சசனுக்கு பிரம்மஹத்தியை ஒழித்து அருளி சுவாலாமுகி முதலிய பல ஸ்தலங்களில் சென்று ஞான வழியை போதித்து வந்து கங்கை கரையை அடைந்தார். வேறொரு நாள் பூகோள ககோளா உண்மைகளை கேட்ட பத்மபாதருக்கு அருள் செய்து யோக பழக்கத்தால் அவரையும் அழைத்து கொண்டு ஆகாசம் வழி சென்று மேரு சிகரம், துருவநிலை, கிரகமண்டலம் முதலிய கதிநிலைகளையும் பூகோளம் முதலிய சகல விஷயங்களையும் உணர்த்தி மீண்டும் வந்து கங்கை கரையை சேர்ந்தனர். சங்கரர் கௌடபாதாச்சாரியாரை தரிசித்தல். பின்னொரு நாள் சங்கரர் கங்கை கரையில் பிரம்ம தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சுகாச்சாரியாரின் மாணாக்கராகிய கௌடபாதாச்சாரியார் அங்கு வந்து தரிசனம் கொடுத்தருள சங்கரர் தமது ஆச்சாரியாராகிய கோவிந்த பகவத் பாதாச்சாரியாருக்கு இவர் குருவாகலின் தமக்கு பரமாச்சாராகிய அவருக்கு விதிப்படி வணங்கி துதித்து நிற்க அவர் சங்கரா, உன் சிறந்த குணங்களை கோவிந்த பகவத் பாதாச்சாரியார் கேள்வியுற்று சாந்த மனத்தனாகிய உன்னை பார்க்கும் பொருட்டே இப்பொழுது வந்தேன். நீ இயற்றிய சாஸ்திரங்களை கூறுவாயாக என சங்கரர் அவற்றையெல்லாம் காண்பித்து கூறி கௌடபாதாச்சாரியர் இயற்றிய மாண்டூக்கிய உபனிஷத காரிகைக்கு தாம் செய்த பாஷ்யத்தையும் படித்து காட்டிய பின் அவரை அவற்றை எல்லாம் கேட்டு தம்முடைய கருத்தின்படி உட்பொருளை வெளிப்படுத்திய அச்சங்கரரது ஆற்றலுக்கு மிக கழித்து அருள் புரிந்து மறைந்தார். சங்கரர் சர்வஞ பீடமேறுதல். பின்னொரு நாள் சங்கர பகவத் பாதாச்சாரியார் கங்கை கரையில் தமது மாணாக்கருடன் இருக்கும் பொழுது கீழ்வருமாறு உலக வதந்தியை கேள்விப்பட்டனர். காஷ்மீர தேசத்தில் ஸ்ரீநகரம் என்னும் ஸ்தலத்தில் சர்வஞ பீடத்தை உடைய சரஸ்வதி தேவியின் ஆலயம் என்னும் ஒரு மண்டபம் உள்ளது. அதன் கிழக்கு பக்கத்தில் உள்ள வாயிலை மேற்கு பக்கத்தில் உள்ள வாயிலையும் வடக்கு பக்கத்தில் உள்ள வாயிலையும் அந்தந்த திக்கிலிருந்து வந்து முற்றுணர்வுடையோர்கள் திறந்து விட்டனர். தெற்கு பக்கத்தில் உள்ள வாயிலை தெற்கு திசையிலிருந்து முற்றுணர்வுடையோர்
எவரும் வந்து இன்னும் திறக்கவில்லை. வந்தவர்களெல்லாம் அங்கு காவலிருந்த வித்தை தெய்வங்கள் பண்டிதர் வடிவாக அந்தந்த வித்தைகளை கேட்டு கேள்விகளுக்கு விடை கூற முடியாமல் திரும்பி போய்விட்டனர் என்னும் இத்தகைய மொழிகளை கேட்டவுடன் தெற்கு திசையில் அவதரித்த முற்றுணர்வுடையோரான தமது பகவத்பாதாச்சாரியார் அந்த தெற்கு வாயிலை திறப்பதற்காக காஷ்மீர தேசத்தில் உள்ள ஸ்ரீநகரம் சென்று சாரதாதேவியின் ஆலயம் அடைந்தார். அங்கு வாயிலை திறக்கும்படி ஒவ்வொரு படியாக ஏறத் தொடங்க ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு பண்டிதர் வடிவமாக ஒவ்வொரு படி மீதும் நின்று தடுத்து ஒவ்வொரு வித்தையில் அருமையான கேள்விகளையும் ஒவ்வொரு மதத்தின் கொள்கையிலும் கேட்டு வர சங்கர பகவத் பாதாச்சாரியார் அக்கேள்விகளுக்கெல்லாம் உண்மையான விடைகளை அவரவர்களுக்கு திருப்தியாக கூறிக்கொண்டு சர்வ வித்தையிலும் முற்றுணர்வுடைமையை காண்பித்து எல்லா படிகளையும் ஏறி பத்மபாதர் கையை பிடித்து கொண்டு வாயிலின் சமீபம் சென்றனர். அப்பொழுது உள்ளிருந்த சாரதா தேவி அசரீரி வாக்கார் கேட்ட கேள்விகளுக்கு தகுந்த உண்மையான மறுமொழி கூறிய பின் தானே திறந்து அந்த வாயில் புகுந்து சர்வஞ்ஞ பீடத்தில் ஏறி அமர்ந்து சந்தோஷம் அடைந்தனர். அப்பொழுது சாரதா தேவியாலும் மற்றைய பண்டிதர்களாலும் இனிது பூசிக்க பெற்று பூமண்டல ஆச்சாரியர் தலைவர் என்னும் விருது உடையவராய் சர்வ தேவர்களாலும் புகழப்பட்டனர். அப்பொழுது அந்த சங்கர பகவத் பாதாச்சாரியாரின் மேல் தேவர்கள் கற்பகத்தருவின் மலர்களை மழையாக பொழிந்தனர். தேவதுந்துபி முதலிய மங்கள வாத்தியங்கள் முழங்கின. சங்கரர் இமயமலையில் உள்ள கேதாரத்தை அடைந்தார். அதன் பிறகு சங்கர பகவத் பாதாச்சாரியார் மாணாக்கர்களோடு அங்கிருந்து புறப்பட்டு இமயமலையில் உள்ள பதரிக ஆசிரமம் சென்று தம்மால் இயற்றப்பட்ட வேதாந்த பாஷ்யங்களை யாவருக்கும் போதித்து கொண்டிருந்தனர். அதன் பின்னர் ஸ்ருங்ககிரி மடத்தில் சுரேஸ்வராச்சாரியாரையும் துவாரகை மடத்திற்கு பத்மபாதாச்சாரியாரையும் ஜெகநாதன் மடத்திற்கு அஸ்தாமலகா ஆச்சாரியாரையும் பதரிகாசிரம மடத்திற்கு தோடகா ஆச்சாரியாரையும் தலைவர்களாக நியமித்து அத்வைத உண்மையை யாவருக்கும் போதித்து வருமாறு அவர்களுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு பின் அந்த இமயமலை சாரலில் உள்ள கேதார ஸ்தலத்தை அடைந்தனர். அப்பொழுது தமது மாணாக்கர்களும் மற்றையர்களும் குளிரால் மிகவும் வருத்தப்பட்டிருக்கையில் நமது சங்கர பகவத் பாதாச்சாரிய சுவாமிகள் பரம தயாலு ஆனபடியால் 4 பக்கங்களிலும் பனிக்கட்டிகள் ஏராளமாய் கிடக்கும் அந்த இடத்திலேயே மிகவும் உஷ்ணமான வெந்நீர் ஆற்றை உண்டாக்கி அருளினார். அது யாவருக்கும் குளிரை நீக்கி சுகத்தை செய்தது. அந்த வெந்நீர் நதி இப்பொழுதும் அங்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அக்காலத்தில் சங்கர பகவத் பாதாச்சாரியார் தாம் அவதரித்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றி விட்டதென்று திருப்தி அடைந்தார். அப்பொழுது 32 வயதும் நிரம்பிவிட்டது. சங்கரர் கைலைக்கு எழுந்தருளர். இவ்வண்ணம் தெய்வீக செயல்களை செய்த பரமேஸ்வர அவதாரமாகிய சங்கர பகவத் பாதாச்சாரியாரை கைலாயத்திற்கு அழைத்துச் செல்ல பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், வாயு, அக்னி முதலான சிறந்த தேவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் வந்து தோன்றி சங்கர பகவத் பாதாச்சாரியாரை துதித்து புகழ்ந்து கைலாயத்திற்கு எழுந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். உடனே சங்கர பகவத் பாதாச்சாரியார் தமது மாணாக்கர்கள் அனைவருக்கும் விடை கொடுத்தருளி பின்னர் தமது கைலாயத்தை அடைய எண்ணிய உடனேயே ருத்ரகணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அதிக வெண்மையான விருஷபம் எதிரில் வந்து நின்றது. இந்திரன், உபேந்திரன் முதலான சிறந்த தேவர்களால் துதிக்கப்பட்டவராயும் திவ்ய புஷ்பங்களால் அர்ச்சிக்கப்பட்டவராயும் பிரம்மாவால் தமது திருக்கைகளை தாங்கப்பட்டவராயும் இருந்த சங்கர பகவத் பாதாச்சாரியார் அரிய ரிஷப வாகனத்தின் மீது ஆரோகணிந்து கொண்டு தமக்குரிதான சடை, சந்திரன் முதலிய அடையாளங்களை வெளியாக்கி மகரிஷிகள் முதலானவர்களால் நமஸ்கரிக்க பெற்று தமது திருக்கைலாயத்திற்கு எழுந்தருளார். வாழ்த்து. சங்கரனாய் சம்புதாலினை என்றும் வாழி சங்கர வாசான் செய்ய தான்மலர் தாமும் வாழி சங்கரன் சரிதமெங்கும் தழைத்திடச் செய்வார் வாழி சங்கரர் போற்றுவார்கள் சாஸ்வதமாக வாழி. வாழ்க சங்கரன் மலரடி என்றுமே வாழ்கள் எங்கள் குரு வழி அடியவர் வாழ்க விந்தநூல் வையத்து லோங்கியே வாழ்க ஓதுவார் வான்பதம் எய்தியே. ஸ்ரீ சங்கர பிரபாவம் என்னும் ஸ்ரீ சங்கர பகவத் பாதாச்சாரியா சரித்திரம் முடிந்தது. ஸ்ரீ கரபாத்திய சிவப்பிரகாச ஞான தேசிகேந்திர சுவாமிகள் திருவடி வாழ்க. சர்வ சின்மயம். ஓம் தத்சத். ஸ்ரீ பிரம்மனே நமக.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பகவானோட அனுகிரகத்தால் இந்த புத்தகம் ஆடியோ புக் நமக்கு முடிஞ்சுது. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருந்து இது படிக்கலாம் அது படிக்கலான்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் போடுங்க. அதையும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எல்லாருக்கும் குரு அருள் கிடைக்கணும். எல்லாரும் சுபிக்ஷமாக இந்த உலகத்தில் வாழணும். சர்வோ ஜெகன். ஓம் சாய்ராம். குருவே துணை. குரு திருவடியே சரணம் சரணம். நன்றி, வணக்கம்.